ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஒரு ஜென்ரல் டாபிக். இந்த ஜென்ரல் டாபிக் என்னன்னா, அழகி படம் மாதிரி கூட படித்த பொண்ணு கஷ்டப்படுறத ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ண போக ஒய்ஃப் அதை சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. அதனுடைய முதல் பாகத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ செகண்ட் பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறீங்க. ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் எங்களுக்கு சப்போர்ட்டுகளை கொடுங்க. இன்றைக்கி லைவில் நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த பிரியா வி மற்றும் பார்த்திமா அபு இவங்க 2 பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். என் மகிழா வந்திருக்கா, ஹாய் சொல்லியிருக்கா. ஸ்ரீலலிதா யுவராஜும் ராதாஸ்ரீ சொல்லியிருந்தாங்க, பிஃபோர் லைஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. சொன்னது கரெக்ட் தான். முன்னாடி நடந்த லைஃபை பத்தி டிஸ்கஸ் பண்ணவே கூடாது ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு இப்ப நீங்க சொன்னீங்களே, அதுல போய் அங்க சொல்றதெல்லாம் வச்சுக்காதீங்க, கரெக்டா வச்சுட்டு வந்துருங்கன்னு சொன்னீங்கல்ல. அத வந்து நிறைய நல்ல நல்ல ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க மேடம், சும்மாலாம் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 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 புறம்போக்கு கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். புருஷங்காரன் விஷயம் என்னன்னு கேட்கறான் பொண்டாட்டிக்கிட்ட. சொல்றேன், இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். மொத்த இனிமேல் அவன் எனக்கு உனக்கு கால் பண்ணானா என்கிட்ட சொல்லு, அவன் பையனை நான் இறக்குறேன். அவன் பையனை நான் இறக்குறேன். இனிமேல் நீ அவன் காலைக்கு பயப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆம்பளையும் இருக்கிறான். அப்படி சொல்ற ஆம்பளை இருக்கும்போது நீ அவங்ககிட்ட எல்லாமே சொல்லலாம், புரியுதா? ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, வாட் இஸ் தட், அந்த மாதிரி எல்லா ஆம்பளையும் கிடையாது, எல்லா பொம்பளையும் இல்லைன்ற நான் 2 இடத்துக்குமே சொல்றேன். எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, எல்லா பெண்களுமே கிடையாது. வளர சூழல், வாழ்க்கையை புரிந்து கொள்ற விஷயம் அப்படின்றத வச்சுதான் இது. உண்மையை சொல்லணும், இப்ப இவரோட விஷயத்துல அப்படியே கரெக்டா பொருந்தும் ஜாக்கி. இவர் மட்டும் எனக்கு பிடிச்ச பெண்ணுன்னு சொல்லாம என் கூட படிச்ச பொண்ணு ஏதோ கஷ்டப்படுறாங்களான்னு சொல்லி இருந்தா அதோட தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். உண்மையா எனக்கு அந்த பொண்ணை கொஞ்சம் பிடிக்கும், ஸ்கூல்ல எனக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம். இது இங்க நேர்மையா இருக்கிறதே தப்பா போகுதுங்க. நீங்க நேர்மையா இருக்கிறதே தப்பா போகுது. இங்க நேர்மையா இருக்கிறதே தப்பா போகுது. எல்லாம் ஃபீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு அதுதான் எல்லாம் பணத்தை போடுதுங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, நம்ம இங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம ஒரு நாள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசிட்டு இருக்கோம். நான் எதுவும் தப்பா சொல்ல. நான் இது 2 விஷயமா பாக்குறேன். நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனு. ஆனா நான் மட்டுமே நிறைய பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனா அதற்கான பெரிய பலன்கள்லாம் இல்லாம போயிட்டு இருக்கு போடுற விஷயங்களுக்குலாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ டைம் இருக்கும்போது வரலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்காக சுத்தமாவே என்னுடைய பேஷனை எனக்கு எப்பயுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த பேஷன்ல வருமானம் நல்லா வந்ததுன்னா நான் இருக்கலாம். அதுதான் இருக்கிற நுவான்சஸ். மகிழா ஹாய் சொல்லியிருக்கா. ஸ்ரீலலிதா சொல்லியிருந்தேன். எம்ஜிஎம் டொரண்டோல இருந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. பிரியா சொல்லியிருந்தா, ஐ adore you both for your understanding and the appreciation and adoration for each other. That shows that friendship is the base for any good non-toxic relationship. உண்மை. தேங்க்ஸ் பிரியா. தேங்க்யூ ஸோ மச். அமுதன் சொல்லியிருக்காரு, டுமாரோ நீயா நான் ஒரு நெஞ்ச நக்கிற டாபிக்கா, சேட் சாங்ஸ் இன் மூவிஸா. ஆமா, அந்த மாதிரி ஒரு டாபிக் வச்சு பார்த்தேன் நான். எனக்கு அது ஷேர் பண்ணியிருந்தாங்க கசின். எனக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப சோகம்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு வச்சுக்காங்களேன். எவ்வளோ சோகமாக இருந்தாலும் 2-3 பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு, மற்றெல்லாம் நான் சோகமான பாட்டே கேட்க மாட்டேன். வந்தாலே தள்ளி விட்டுருவேன். ஜாக்கி ரொம்ப சோகமான பாட்டே மழைக்குருவி மட்டும், அவ்வளவுதான். அதிகமெல்லாம் ஒண்ணு. அது பார்த்தா தெரியவே தெரியாது. ஒரு கதை உள்ளார இருக்கும், அது உள்ளார. அதேதான். ஆமா, உங்க ஒரு பாடலையும் ஒரு கதை உள்ள. ஆமா ஜாக்கி தெரியும், தெரியும். அதுதான். ஓகேவா? அப்பதான் சொன்னது, மனசு தடுமாறும், அது நினைச்சா இடம் மாறும், மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட போடும், நித்தம் ஓனப்பு நெஞ்சு குழி காயும், மாடு 2 பாறை 2 வண்டி எங்கே சேரும், பொத்தி வச்சா அன்பு இல்ல, சொல்லி புட்டா பம்பு இல்ல, சொல்லத்தானே தெம்பு இல்ல, இன்பத் துன்பம் யாரால.
கோரஸ் வருமானு நினைச்சேன். இல்ல, நீங்க கோரஸ்ல வந்து கும்மி அடிக்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன் மேடம். முதல்ல கும்மி அடிப்பீங்க, கும்மி அடி நீங்க கடைசியில் என்னோட சவுண்டை காணோம்னா அப்படியே வச்சுட்டு எனக்கு தோணலப்பா அப்படின்னு. கம் மை டியர், ப்ளீஸ் ரீட் த கமெண்ட் ப்ளீஸ். கொன்றேன். ஓகேவா? வாசுகி சொல்லியிருந்தாங்க நெஞ்சில் ஒரு ஆலயமாது தேவிகா முத்துராம் எல்லாம் ஆக்ட் பண்ணிருப்பாங்க அந்த மூவி. டாக்டருடைய எக்ஸ் லவர் அவங்க, ஹஸ்பண்ட் பேஷண்ட். ஆமாமா, அது இந்த மூஞ்சி கடைசி வரலையும் அந்த மூஞ்சில கை வச்சுட்டு போறதுல உயிரை விட்டுறணும். ஆமா, எவனா ஒருத்தன் தாலி எடுத்தாதான் அது வந்து பெஸ்ட் லவ். இங்க ஒண்ணு இல்ல மேடம், இந்த முகுந்த் வரதராஜனுடைய ஒய்ஃப் இருந்தாங்களா, அவங்க பார்டர்ல அந்த அமரன் படம், அவங்க கல்யாணம் பண்ணி தான் முடியுது கதை. அவ்வளவு கொண்டாட்டமே. அங்க யாராவது ஒருத்தவங்க காலி ஆகணும், யாராவது ஒருத்தன் வந்து வாழாம இருக்கணும், யாராவது ஒருத்தன் வந்து இந்த இது அதான் சொல்றேன், இதுல வந்து உண்மை அதுதான் கதை. புரிஞ்சிச்சு. அவனும் நல்லா இருந்து அந்த பொண்ணையும் காப்பாத்தி அந்த மாதிரிலாம் இருந்தா வேலைக்காகாது. அது எப்படி காவிய காதலாம் ஆகாது, வாய்ப்பில்லை. அவ கடைசி வரலையும் தனியா கிடக்கணும், அதுதான் மேட்ரு. அதனால இந்த ஊரை போடா மயிறு அப்படின்ட்டு பாட்டு என்ன மயிறு உனக்குன்னா என்ன மயிறு இப்படி வாழ்ந்துட்டு என் வாழ்க்கைய சொல்லு. முடிஞ்சது. பிரியா சொல்லியிருந்தா லவர் மூவி வந்து குட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் சினாரியோ, பட் மேக் டூயிங் இட் ஃபீமேல். பட் சேம் கேன் அப்ளை டு விமன், as the women might be jealous of the husband adoring someone else other than her. உண்மை. இந்த உல்லாசப்பறை வந்து கொளுத்தி போட்டிருக்காரு. உன்னி கிருஷ்ணன் போட்டோ எல்லாம் கிழிஞ்சு போச்சு, ஆனா நைட் ட்ரெஸ் எடுத்து பத்திரமா இருக்கும் போது பதனி உன்னி கிருஷ்ணன் அது இல்ல, அது விளக்கே ஆகணும். உல்லாசப்பறவை உன்னி கிருஷ்ணன் போட்டோ கிழியும் பொழுது ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப வந்து பெரிய மெச்சூர்டு வயசெல்லாம் கிடையாது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அப்ப நான் வந்து ரொம்ப மெச்சூர்டு கிடையாது. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, அந்த டைம்ல பொசசிவ்னஸ் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து ரெண்டு பேருக்குமே வந்து யாருக்கிட்டையாவது பேசினா நம்மள விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் ஒரு தாட் ப்ராசஸும் நிறையவே இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த கதையை நம்ம ஒரு சின்ன இதுமா, இந்த கதையை என்ன சொல்ல 7 வயசாகி ஏன் இது வருதுன்றதான் இங்க கேள்வி. அதேதான். ஸோ பொசசிவ்னஸோ மற்ற விஷயங்களும் வரக்கூடாதுன்னு சொல்ல வரல, அதுதான் சொல்லுங்க. இப்ப நம்ம உன்னிகிருஷ்ணன் வீட்டுக்கே போயிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு நிறைய அதுக்கு பிராயச்சித்தமா நான் நிறைய வாட்டி சீரியஸா ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது, ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை எப்படி சரி பண்ண முடியும், சரி பண்ணணும். என்னை பொறுத்தவரையிலையும் சரி பண்றதுக்கு நான் சொல்றேன், பேர் ஒன்றும் நமக்கு நிறைய தெரியும். போய் ஒன்றும் இல்லை, நான் வெளியே நின்னுக்கிறேன், நீ கூட போய் போட்டோ எடுத்துட்டு வந்துரு, குடும்பமான ஒரு போட்டோ, நான் கூட போட்டோ எடுக்கல, நீ கூட போய் போட்டோ எடுத்துக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நான் சொல்றேன். அவன் ஐயோ எனக்கு குரல் பிடிக்கும், அவ்வளவுதான். இப்ப கூட அவங்க வந்து அந்த போட்டோவுக்கு வந்து என்னவோ தோணுது, அப்ப வச்சிருந்தேன் அவ்வளவுதான். மற்றபடி ஏன் அப்படின்னா, நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா கமலஹாசன் வீட்டுல சுத்தி இருக்கும், ரஜினி சுத்தி இருக்கும், விஜயகாந்த் வச்சிருப்பாங்க, நிறைய பெண்கள் வச்சிருக்காங்க. இதோட பிரச்சனையே என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி நடிகர்கள் யாரையுமே அப்ப பிடிக்காது. ஆமா, அந்த மாதிரி நான் வச்சது அப்படிப்பா அப்படின்னு தெத்துற மாதிரி யாரும் இல்ல. ஐயோ பாருயா, நான் வந்து என்ன வச்சிருந்தேன், சும்மா இது ட்ரெஸ் தான் வச்சிருக்கீங்க பாரு, என்ன மனசுல இருக்குது பாரியா, முடிஞ்சு அதுதான் மேட்ரு. சரியா? இது என்னன்னா, இப்ப என் கூட கசின் இருந்தாங்க, அவங்க வந்து அவங்க நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க, போட்டோஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர் அது வந்து பக்கத்து வீட்டு அண்ணாவுடைய கேசட்ல இருந்தது அந்த போட்டோ. பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையாலே நினைக்க வச்சான். சரி வாங்க சார், நல்லா கன்ஃபியூஷனா சொல்லிட்டேன். நடுவில் பக்கத்து வீட்டு அண்ணா கேசட்ல அதை வச்சிருக்காங்க. அதை வந்து இப்ப இவளுக்கு போட்டியா நாமளே ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கணும். ஆமா ஆமா, இந்த லவ்வே அப்படிதான் மேடம். லவ்வே வந்து என்னன்னா எல்லாம் லவ் பண்ணுவாளுங்க, நான் லவ் பண்ணலன்னு போது கடைசியில பஸ் டிரைவர் கண்டக்டர் இந்த மாதிரி லவ்ல ஓடுறதுல மிக முக்கிய காரணம் வந்து இது ஒண்ணு. அப்ப நான் போங்க, நான் வந்து அப்ப ஒண்ணும் இல்லையா, அப்ப நான் வந்து என்னது மொக்கையா, ஆமா ஐ ஹேவ் a man அப்படின்ற மாதிரி ஒரு கதை வரதுக்கே இப்படி சொல்லுவாங்க. அதுவும் ஒண்ணு. ஆமா, இன்னொன்னு இதுக்கு போய் நிக்கும் போதே ஒரு 4 வாட்டி பார்த்தா அவனும் இடிக்க ஆரம்பிச்சிருவான். ஆமா, ரொம்ப பிரயோஜனப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதுதான் சொல்லுங்க. இல்ல அதுதான் அந்த ஒரு ரீசனுக்காகவும் அதை எடுத்து வச்சிருந்தேன். பட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர் அப்படிங்கறது வந்து அதுல மாற்று கருத்தே இல்ல. பாரு ஓகே. அண்ட் உல்லாசப்பறை வந்ததுக்கு வர ஜனவரிக்கு அப்ப நானும் வரப்பா, போன் நம்பர் இருக்குப்பா,
ஓகே. அண்ட் பிரியாவும் வந்து ஃபாத்திமாவும் சேனலை வாழ வச்சிருக்காங்க. ஃபாத்திமா எப்பவும் போல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியாவுடைய அந்த வார்த்தையும் ரொம்ப நாள் தேங்க்யூ ஃபார் பீயிங் யூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரியா அண்ட் ஃபாத்திமா. அகேன் வாசுகி சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி ப்ரோ, ஐ அட்மையர் த வே யூ திங்க் ஃப்ரம் விமென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வெரி ஓப்பன்லி. நாட் எவ்ரி மேன் திங்ஸ் லைக் யூ. திஸ் டைப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மேண்டேட்டரி இன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். நிறைய பேசி நிறைய புரிதலோட அது வந்து அவங்களுக்கு அப்படின்றத ஒரு விஷயம் இப்போ யார் சொன்னா வாசுகி, அதுலேயும் வந்து என்னன்னா நானே யோசிக்காத அளவுக்கு எனக்காக அவங்க யோசிச்ச விஷயங்கள் நிறையா. உண்மையை சொல்லணும், இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு சின்ன விஷயம் சொல்லும்பொழுது கூட நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், இவன் ஏன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு பொழுது இப்போ ஏதோ பேசும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, நான் பாட்டுக்கு அங்கே போனால் யார் பார்த்துப்பா அப்படின்ட்டு. அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் யோசிக்காத எனக்கான விஷயங்கள் கூட ஜாக்கி யோசிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அது பெரிய விஷயம் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் தட். சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் குறுக்கில் வந்துட்டேன். ஓகே. அது வந்து ஆட்டோமேட்டிக் லும்பார் சப்போர்ட் இன் கார் சீட்டாம். அது ஏதோ அமுதன் அது பேர் சொல்லி நம்ம ஊர் கார் லெஃப்ட் போவோம் ரைட்டு போவோம். நானே சும்மா தடவனேன், இன்னும் பட்டன் வச்சிருக்கேன், என்னன்னு பார்த்தா அப்படியே வருது. இல்ல அவனுங்க எல்லாத்துக்குமே பட்டு அவனுங்க வந்து இந்த வண்டியை வடிவமைக்கிறதுல இருந்து போறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து என்னன்னா பேசிக்கா வந்து அந்த உடம்ப பாத்துக்கிறது, லாங் டிரைவ். ஏன்னா 500 மைல் 600 மைல் போறான் அப்படின்னும் போது அவனுக்கு வந்து சீட் கம்ஃபர்ட் வேணும். உண்மையிலே நம்ம ஊர்லயும் தான் இருக்கிறானுங்க, இது போதும் போனேன். ஒரு தம்பி ஒருத்தன் வந்து ஃபோர்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்ப சொன்னான், ஃபோர்டு நீங்க நம்ம ஊருக்கு தயாரிக்கிறதுக்கும் வெளிநாட்டுக்கு நாங்க வந்து மேக் பண்ணும்போது பயங்கர டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கும். அவன் அவ்வளவு குவாலிட்டி செக் வச்சிருப்பான். ஏதாவது ஒண்ணுனால ரிஜெக்ட் காரு அந்த மாதிரி வச்சிருப்பான். நம்ம அதே காரை எடுத்துன்னு வந்து நம்ம இந்தியால விற்க முடியும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அது வந்து நான் சிரிச்சுதான் சொன்னேன், என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு. நான் இல்ல அதான் நீ அப்படிதான் இருக்கும் அப்படின்னா. ஸோ அதனுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியுதுல்ல. ஓகே. அண்ட் நாகூர்கனி வந்திருக்காங்க. ஃபாத்திமா வந்து பியூட்டிஃபுல் சிங்கிங்கா பியூட்டிஃபுல் சாங்கா. அந்த முதல் மரியாதை பாட்டு, முதல் மரியாதை முத்தமழை இங்கு கொட்டி தேயிராதோ கரெக்ட் தான். முதல் மரியாதை. ஆமா முதல் மரியாதை. நம்மளுக்கு எதுக்கு அதை பத்தி வாங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. Second one வந்து சொல்லிருக்கா, a gentle talk with spouse is must every day. Though there is nothing important happen. Okay. That will give comfort and make a big difference. உண்மை. அத பேசுறதே இங்க ஷக்கீன் அதுதான் சொல்றேனே. இது எல்லாமே இப்ப நமக்கு நடக்குது இல்ல ஷக்கீன். இந்த ஜெனரல் டாக்குங்கிற ஒரு விஷயமே நீங்க ஹஸ்பண்டோட ஒய்ஃப்குள்ள இருக்காது. எய்தர் ஹஸ்பண்டும் அதை இனிஷியேட் பண்ண மாட்டாங்க, ஒய்ஃபும் இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. சாப்பிட்டியா, போனியா, ஓகே நாளைக்கு இது சமைக்கிறேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல அங்க பெரிய டிஸ்கஷனே இருக்காது. நிறைய நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சண்டே எப்படி வரும் அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இருந்திருப்பாங்க, எப்ப இந்த ஊருக்கு வந்திருப்பா, ஒரு எக்ஸாம்பிள் ஊருக்கு வந்திருப்பான்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஊருக்கு டிக்கெட் எல்லாம் இவங்க எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு முதல் நாள் வந்து நாளைக்கு ஊருக்கு போறோம். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும், என்னடா எப்படி இப்ப நாளைக்கு ஊருக்கு போறோம்னு இப்படி வந்து எப்படி சொல்லுவேன். அதாவது நான் சொல்றது பிளான்டு விஷயங்கள், அன்பிளான்டுனா பிரச்சனையே இல்லை. நான் சொல்றது ரொம்ப பிளான் பண்ற விஷயங்களே சொல்ல மாட்டாங்க ஹஸ்பண்ட்ஸ். சொன்னா எடுத்து வச்சுட்டு போறோம் அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னே தெரியல. அதே மாதிரி உதாரணத்திற்கு இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இருக்கும், காதலிக்கும் போது பேசி தள்ளுவாங்க. அதன் பிறகு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பெரிய அதை வந்து நான் இருபாலருக்குமே திரும்பவும் சொல்றேன், நாட் ஒன்லி ஹஸ்பண்ட்ஸ் நான் கண்டிப்பா சொல்லல, போத். ஓகே. நீங்க பேசாத கணவன் பேசாத மனைவி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பேசக்கூடிய ஆண் பேசக்கூடிய பெண் பிடிச்சிருக்கு ரொம்ப. நான் சொல்றதை நாங்க திரும்ப கேளுங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. இல்ல அதுக்குள்ள உங்க பொண்ணு மெசேஜ் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க. பாத்துட்டீங்கல்ல ஏதாவது இருக்கா? இல்ல எப்ப கிளம்புவீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க பொறுமையா வரட்டும் ஒன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க. கொடுங்க. பேசாத கணவன் பேசாத மனைவி. நான் வந்து எல்லாரையுமே ஒரே நேர்கோட்டிற்கு எடுத்துட்டு வரல. எல்லாரும் வாழ்ந்த சூழல் வளர்ந்த சூழல்னு இருக்கு. இப்ப நாங்க என்ன எங்களுக்குலாம் வந்து நாங்க என்ன அப்படியே வந்து வரும்போதே நாங்க வந்து கத்துக்கிட்டு வந்தோமா? இந்த வாழ்க்கையே வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நடுவில் இருக்கிற அனுபவங்களை வச்சுதான் நம்ம பேசுறோம், கொள்றோம், பகிர்ந்துக்கிறோம். ரைட்? ஸோ அப்படி இருக்கும் பொழுது மாறாது இங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு வரல போகலன்னு அப்படியே இருக்கும்.
உதாரணத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு வரவே இல்லை, என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு சொன்னவதான். ஆமாயா. ஆனா இதுல வந்து ஒரு ஒரு கியூட்னஸ் ஒன்று இருக்கும். இது கண்டிப்பா வந்து வந்து ஏன்னா எனக்கு யாருமே கிடையாது அப்ப ஆப்போசிட்ல கேட்கறது கொள்றது. ஏன்னா எனக்கு நான் எல்லார்கிட்டையும் என்னால் யூடியூப்ல வந்து இப்போ எப்படி சித்ரா லக்ஷ்மணன் வந்து பண்றாரோ இந்த ஐடியா எனக்கு எப்பயே இருந்தது. அதுக்கு ஒரு டீமே ரெடி பண்ணிருக்கணும். அப்ப இல்லை. அடுத்தது இன்னொருத்தவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டீம் பண்ணி பண்ணுங்க ஜாக்கின்னு சொல்லும்போது என்னன்னா, அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குன்றதுனால நல்லா அப்படியே இருந்துக்குவோம், நீங்கள் யாராவது வச்சு பண்ணிக்கங்கன்ட்டு. எனக்கு எப்பயுமே எலி வேலையாக இருந்தாலும் தனி வேலைன்ட்டு. அது ஒரு சில நேரங்களில் வந்து ப்ரெஸ்டீஜ் ஜாப்ஸ், ஏன்னா ஒரு நிறுவனமாக நீங்கள் முன்னேறணும்னு நீங்கள் வந்து டீமோட ஒர்க் பண்ணாதான் நீங்கள் முன்னேற முடியும். அதான் உண்மை. ஆனால் எனக்கு வந்து அப்படி அது மாதிரியே வளர்ந்தாச்சு. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ யாருக்கிட்டேயோ போய் கேட்கறதுக்கு என்ன நல்லா தெரிஞ்சவங்க ஆப்போசிட்டில் உட்காந்து பேசினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் அவங்க வந்து வலுக்கட்டாயமாக தான் கூப்பிட்டு வந்தேன். பட் இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபாலோயரு, பேசுகிறத விஷயங்களை ரசிக்கிறதுலேருந்து அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகி நானே இப்போலாம் வேணான்னா கூட இல்லை நம்ம போயிடுவோம் லைவ் அப்படின்னு சொல்கிற அளவு ஒரு மணி நேரத்தை வந்து அதுக்காக ஒதுக்குற அளவு அவங்க வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாமே என்ன கற்றுக்கிட்டு தானே வந்தோம். அந்த மாதிரி அதுதான் சொல்கிறேன், பேசாத கணவன் பேசாத மனைவி இவங்க எல்லாருக்குமே பேசக்கூடிய ஆண் பேசக்கூடிய பெண் இவங்களை ரொம்ப பிடிக்கும். கேர் பண்ணுற ஆண் கேர் பண்ணுற பெண் பேசக்கூடியன்றதை கூட விட புரிஞ்சு கொள்ளக்கூடிய, என்ன ஆச்சுன்னு கேட்கிற, சாப்பிட்டியா தூங்குனியா தலைவலிக்குதான்னு கேட்கக்கூடிய ஆணோ பெண்ணோ ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே அங்கதான் நீங்க எல்லா இடத்துலயும் தப்பு பண்றீங்கன்றதான் நம்ம சொல்ல வர்றது. இப்ப உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் வந்து அவங்க பர்சனல் ஸ்பேஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் வேற யாரு கூடயாவது வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ண கூட என் புருஷனுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்காக ஒன் நைட் ஸ்டாண்ட் போய் ஒரு நாள் ஒன் நைட் ஸ்டாண்டுக்காக போயிட்டு இருக்காங்கன்னு கிடையாது. இவ்வளவு சுதந்திரம் என் கணவன் எனக்கு அளித்திருக்கிறான்றதான் அவனுடைய பேஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படிதான் நீ நினைப்பேன், உடனே அவளை ஜட்ஜ் பண்ணுவேன். புரியுதா? இது இங்க இருக்கிற புரிதலே அதுதான். இங்க இருக்கிற புரிதல் உங்களுக்கு வந்து அதுதான்ற நானு. எஸ் சொல்லுங்க. இதுல ஒரு விஷயம் இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆண்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னா மறுக்கல. ஆனா அதுல ஒரு விஷயம் ரொம்ப இருக்கு. உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸையோ உங்களுக்கான மியூச்சுவல் விஷயங்களையோ உங்களுக்கான அந்த ரெஸ்பெக்டையும் காதலையும் நீங்க ஒண்ணு கொடுக்க வைக்கணும், இல்ல கேட்டு வாங்கி ஆகணும். ஓகேவா? இது இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்துட்டு அதன் பிறகு நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன் நான். இது கண்டிப்பா வந்து அந்த இடத்துலயும் அது நடக்கும். சோ பேசி புரிய வச்சு எனக்கு நான் சில நேரங்கள்ல வந்து எனக்கு யாழியை ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா டக்குன்னு வருவா, வந்துட்டு அப்பா எனக்கு ஒரு ஹகு கூட அப்படின்பா. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்தது. அவ வந்து ஒரு இடத்துக்கு ஃப்ரெண்டுல மீட் பண்ண போனா, இவங்களுக்கு அவள்கிட்ட வந்து ஒரு சின்ன விஷயம் பிடிக்கல அவ பண்ணது. போய் சேர்ந்ததுக்கு என்கிட்ட பதில் சொல்லல. சேர்ந்தா பதில் சொல்லணும். அதுல நீ அலட்சியம் காமிச்சேன்னு எனக்கு பிடிக்காது. இதுதான் பேசிக். உன்னை போகணும்னு சொல்ல, நான் உன்னை கேர் பண்றேன். நீ போய் அங்க இறங்கிட்ட, அங்கிருந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகும்போது தான் நான் சொல்றேன். அப்ப நடுவுல லைப்ரரியில புக்கை சப்மிட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். எப்பயுமே எங்க போனாலும் இறங்க ரீச், அவ்வளவுதான். நம்ம நிறைய பாக்குறோம் கொள்றோம். சோ நான் ரீச் ஆயிட்டேன். ஏன்னா இங்க எல்லாம் காலி பசங்க நடுவு பண்ணுவானுங்க, கொஞ்சம் கருப்பா இருக்க லைட்டா கொஞ்சம் கலர் நம்ம திராவிட கலர் இருந்தா கொஞ்சம் நக்கல் விடுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. அப்ப அவ எங்க இருக்கிற என்ன நம்மளுக்கு தெரியணும்ல. போய் இறங்க நம்ம மறந்துச்சு, நீ மறந்துச்சு. ஏன்னா ஃப்ரெண்டு பார்க்க போற சந்தோஷம். அப்ப என்ன மயிரி நீ வந்து நான் வந்து உனக்கு வந்து நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணும். அப்ப நான் என்ன சொல்றேன், சரி நீ வந்து ஏன்பா நீ வந்து ரொம்ப இதுவா இருக்கிற அப்படின்னா, நான் சொன்னேன், நான் டெய்லி நீ சொல்லுவ, இன்னைக்கு ஏன் மறந்த? நான் ஏன் உனக்கு மறக்கிற அளவுக்கு நான் அப்ப என்ன நீ கேரே பண்ணல. உன்னை கேர் பண்றதுதான் எனக்கு பிரச்சனை. ஒன்று என்ன செஞ்சா, நான் வந்து பேசவே இல்லை, சரி ஓகே என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். இவங்க அங்கே போய் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன், அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னா, அப்பா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாலும் நம்ம இவ்வளோ கத்தனேன், சொல்லிடுறேன்னு சொல்லு, எதுக்கு வந்து ரன்னிங் கமெண்ட் கொடுக்குற அப்படின்ட்டு. அவள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா, அப்பா ஐம் சாரி, நான் சரி தவறுகள் அக்செப்ட்ரா, என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. அப்பாவை நான் வந்து கரெக்ட் பண்ணி நான் சாரிலாம் கேட்டுட்டு அவன் ஓகே தானே சொன்னான். இப்போ ஏன் என்கிட்ட பேச மாட்டான்? ஏன்னா நான் ஓகே தான் சொன்னேன், ஆனால் எனக்கு கஷ்டமா இருக்குது. நீ என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு அந்த பயம் இருக்கு. அதை அதை ஏன் உனக்கு மறந்து போற? உனக்கு ஒரு சாதாரண விஷயத்தை ஏன் இப்படி மறந்து போற? நான் அப்படி மறக்கிறேன்னு கேட்கறேன். நான் என்னைக்காவது அப்படி மறக்கிறேன்னா, நான் வந்து செய்யாம எதிர்பார்க்காத ஆளே கிடையாது நான். ஸோ அவ போனான்.
போனால் எனக்கு இந்த பேக் பெயின் திடீர்னு வந்துச்சு அதிகமாக. ஏன்னா ஏன்னா இங்கே படுக்கிறது கொள்வது அந்த மாதிரி விஷயங்கள் தரையில் கொஞ்சம் படுக்கிறப்ப அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அவன் தம்பிக்கிட்ட கேட்டவன் சொன்னால் ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக இருக்காதீங்க, ஒரு படமாக ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரமாக இருக்காதீங்க அப்படின்னு சொன்னால் நடுவில் வர இப்போ நடுவில் ஒரு எக்ஸசைஸ் இது வேறு சும்மா ஒரு இடத்துல ஷூட் பண்ண போயிருந்தோம். அந்த இதுக்கு ப்ராக்டிஸ் போயிருந்தேன் யாழி. அங்கே சும்மா எக்ஸசைஸ்லாம் பண்ண ஒரு அம்மாவே வந்து நான் வந்து அதை செஞ்சிடக்கூடாது, செஞ்சாச்சு, சரி இருந்தாச்சு. அவன் டேப்லெட்லாம் சொன்னான். இப்படி இருக்கும்போது அவள் போய் அங்கே இருந்துட்டு அவளுக்கு ஏதோ ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி இவளை சொன்னான். நான் சொன்னேன், ஒரு இடத்துக்கு முத நாள்லேருந்து கிளம்புறா, இதை மறந்து வச்சுட்டு போகிற அளவுக்கு அவள் என்ன பண்ணுறா சொல்லு. இது வந்து நம்ம ஊர் மாதிரி உடனே பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வர மாதிரியான இடம்லாம் இது கிடையாது. எல்லாத்துக்கும் நடக்கணும், இல்லை கார் எடுத்து போகணும். இவன் என்ன சொன்னா, நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். போயிட்டு வா, நான் அது மாதிரி நடக்கவே விட மாட்டேன், எனக்கும் உடம்பு முடியல, நான் என்ன பண்ணேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். இவன் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு யானி வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சா. இது மாதிரி அதுக்கு பபிள் டீ ரொம்ப பிடிக்கும். பபிள் டீயோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தது. ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் தான் இருக்குது. எல்லாம் ஒரு 3 கிளம்பி போகுதுங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப மெசேஜ் வருது பொண்ணுக்கிட்ட இருந்து. எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து அதாவது நான் 2 பேருக்குமே சொல்லுவேன், இந்த சாவி வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸாக நான் பண்ணிக்க மாட்டேன். இதெல்லாம் உன் வேலை, நீ எடுத்துகிட்டு வந்துடுவோன்ட்டு நான் எடுத்து வரல. அதெல்லாம் இல்லை, உனக்கு ஒரு சாவின்னா அதை நீ வச்சுக்கணும். நடுவில் நின்று இல்லை, உன் தலையை எழுத்து, அதுக்கு நான் வந்து நிற்க முடியாது. நான் அதனால தான் நான் நிறைய டைம் வந்து நான் வந்து வேலைக்கே போகாமல் இருக்கிறது காரணம் இந்த மாதிரியான வேலைலாம் பண்ணுவாங்க. யாழினி முதல்ல ஆட்டோ வந்து பஞ்சர் வந்து கூப்பிட்டு போங்க ஸ்கூலில் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே ஆஃபீஸில் இருக்கும். அப்புறம் என்ன மயிறு அந்த வேலைன்னு தூக்கி போட்டு வந்தோம். நான் இல்லைன்னா இன்னைக்கு சென்னையிலே நான் வந்து 2 லட்சம் 2.5 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருப்பேன் எடிட்டர் ஆகி. அந்த மாதிரி சப் எடிட்டராக போய் எடிட்டர் ஆகி நேரம் அப்படி இருந்திருக்கலாம். எதுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தோம், சரி பார்த்துக்கணுன்றதுக்காக. சரி, இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் இன்னைக்கு விட்டாச்சு. இவளை அலைய வச்சுட்டா. காலையிலே வந்து அலைஞ்சா, போய் அவளுக்கு ஒரு பொருளை கொடுத்து வந்து வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து யாழினி வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிது, பபிள் டீயோட போட்டுச்சு. ரைட், ஓகே. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா மெசேஜ் வருது அம்மா கறிக்கு. நீ சொல்லி, அம்மா அப்பா சாபம் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேம்மா, என் பபுள் டீ விழுந்துருச்சு கீழே அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிப் கூட குடிக்க மாட்டா ரோட்லலாம். அவள் அப்படியே வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வச்சு குடிக்கிறதா பிளானு. பாதி தூரம் வரும்போது கீழே விழுந்துருச்சு போல இருக்கு, தவறுதெல்லாம் உடஞ்சிருச்சு, கொட்டிடுச்சு. இன்னொன்று யாழினிகிட்ட பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு. அதாவது அவங்க அம்மா கிட்ட இருக்கிறது அதே தான். அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னா, அது நீங்கள் மைண்ட் அதை மாற்றலாம். கீழே வந்து தங்க காசு இருக்குது, 2 கையில் நீங்கள் அள்ளலாம் அப்படின்னு கணக்கு. ஒரு சும்மா ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. கையில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஃபோனை வச்சுட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு ஒரு கையில் எடுப்பாளுங்க 2 பேருமே. சூத்து பக்கம் ஒரு பாக்கெட் வச்சிருக்கான், ரைட்ல ஒரு பாக்கெட் வச்சிருக்கான், லெஃப்ட்ல ஒரு பாக்கெட் சொருவிட்டு டமால் 2 கையை விட்டு. இதான சென்சிபிள், இதான வந்து உனக்கு வந்து ஒரு மணி ஈஸியா உனக்கு மைண்ட் உமால கட்சி இந்த கையிலே வச்சிருப்பாளுங்க. அப்படியா, லைவா? ரைட், ஓகே. கையிலே வச்சிருப்பாளுங்க 2 பேருமே. இது ஒத்த கையில எடுத்துருப்பாளுங்க. என்னடி இதுன்னா, இல்லப்பா இவ்வளவுதான் வந்ததுன்னு வாளுங்க. அதாவது கடைசி வரலையுமே ஆத்தாமாவோ 2 பேருமே இந்த கையில இருக்கிற செல்போனை நான் வச்சுட்டு 2 கையில எடுக்காம விட்டுட்டோம்னு ஒத்துக்க மாட்டாளுங்க. இவ்வளவுதான்ப்பா வந்து ஜஸ்ட் இதான் சொல்லுவாளுங்க. இவ்வளவு கூட தான் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ரைட்டா? இல்லைன்னா அந்த போன் எடுத்து இப்படி அக்கில் வச்சுக்குவா. இந்த அக்கில் வச்சுட்டு 2 எடுக்கும்போது அங்கிருந்து எவனா கூட தோ வரேன்னா இங்கிருந்து ஊந்துடும் டொம்முன்னு. அது உடனே அது டிஸ்பிளே சதரும். அக்கெல்லாம் வச்சுக்குவா. நீங்க நிறைய இடத்துல பார்த்தா அதை ஏன் பாக்கெட்ல வைக்கல, கீழே வச்சுட்டு தான் எட அப்படின்னா தெரியல. அது சரி வாங்க, இதுலதான் அது ஊந்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து அதாவது இருக்கிறதுலே மகா மட்டமானது வந்து கிண்டர் ஜாய் மயிர் மாதிரி அந்த இது பபிள் டீ ஒரு இதுவும் கிடையாது. அதான் சொல்றேன், எவனும் ஏமாத்தி வச்சிருக்கணும் மைண்ட்ல. இதை வந்து ஒரு தடவை கீர்த்தி அவ பொண்ணுக்கு இவ வாங்கி சாப்பிட்டான்னு சொல்லி வாங்கி கொடுத்ததுல இருந்து அது எப்ப போனாலும் பபிள் டீ கேக்குதான். ஆமா, எனக்கு ஏர்போர்ட் விட்டு வரும்போது அதெல்லாம் மேலாம் பறந்தது, அது குத்தி எல்லாம் ஒரு மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இதெல்லாம் வந்து மகா மட்டமா ஊசனாத்த அடிச்சு ஒரு மாதிரி அது உள்ளார என்ன குண்டு குண்டா போட்டிருப்போம். அந்த குண்டு தான் எனக்கு ரொம்ப அதுதான் அந்த மாதிரி இந்த உப்புமாவில் அந்த கடலைப்பருப்பு போற மாதிரி வச்சுக்க. இதுங்க ஸ்டைலுக்கு அது மொத்த. ஆனா ரேட்டு அவ்வளவு இருக்கும். ஆனா ஊச்சினாத்தான் ஒரு மாதிரி இருக்கும். ஒண்ணு அந்த மாதிரி தரணும். இந்த பபிள் டீயை வாங்கி புடைச்சிருச்சு, குழந்தை உடைச்சிச்சு. அப்பா சாவணும் விட்டாங்க, ஊந்துச்சுமா. அது கண்ணு அதுக்கு வந்து
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இவளது விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு. இது என் காதுல வேற, ஏன்னா நான் கோவத்துல இருக்கேன். ஏன்னா அது முடியல சுத்தமா. இப்பயாவது நான் வந்து நிஜமாலுமே சொல்றேன், அப்பயே சொன்னா 2 நாளைக்கு நேத்தே சொன்னாங்க, ஹீட் பேடை கொடுங்க வைங்க கரெக்டா இருக்கு. நம்மளுக்கு தான் வந்து என்னது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் போட்டேன். இப்போ உட்கார மை கால செம்ம பெயின். என்ன பண்றது, செம்ம கோவம், காதுல வேற விழுந்துட்டு, அந்த குழந்தை வேற ஒரு மாதிரி குரல் வந்து தழுது இருக்குது. கேட்டுட்டேன். நான் உடனே என்ன செஞ்சேன், சரி நீ ட்ரெஸ் பண்ணு, காரக்குழம்பு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நான் சொன்னேன் அப்படியே வை, கிளம்பு, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நம்ம பபிள் டீயோட வாசல் நின்றுவோம் அப்படின்னேன். சரி, இங்கே நம்ம ஊர் மாதிரி வந்து இங்கே எங்கேயும் கார்லாம் பார்க் பண்ண முடியாது. இவளை எட்டுன்னு போய் எந்த இடத்துல வாங்கியிருப்பான்னு எனக்கு தெரியும். எட்டுன்னு போய் அங்கே இறக்கி விட்டு நீ போய் பபிள் டீ வாங்கி நீங்கள் வந்து நில்லு. ஏன்னா இங்கெல்லாம் கார்லாம் நிறுத்தினா 2 பவுண்டு கூட கொடுக்கணும். நான் என்ன பண்ண, ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் ஒரு ரவுண்டை போட்டு போயிட்டு திரும்ப வந்தா அதுக்குள்ளே வாங்கி நான் வந்துட்டேன்னா ஏற்றிட்டு போங்க தான். போய் நான் கார்லேருந்தே ஃபோன் பண்ணுறேன் யாழினிக்கு. அப்பா சொல்லுப்பா அப்படின்னா, இல்லை வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வாயே அப்படின்னு நான் சொன்னேன். வெளில வந்துச்சு. வெளில வந்து இதை கொடுத்தது தான் அப்படியே கண்ணுலாம் கலங்குது. சொல்லு. அதெல்லாம் கலங்கிட்டு அவங்க உடனே வந்து எனக்கு ஒரு ஹக்கு கூட அப்படின்னு கேட்டு ஹக்கு வாங்கிக்கிட்டா. இது எதுக்கு அதுக்கா ஹக்குக்காக சொல்ல வந்தேன். அவள் அந்த மாதிரி நெகிழ்ச்சி ஆனாலோ இல்லை அவளோட லவ் அவளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணலன்னா அவள் கேட்டுருவா உடனே. இப்போ எனக்கு வந்து அப்படி கேட்க வராது. இவங்க ஒரு மாதிரி கொடுத்தா கூட பயங்கர சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுருவேன் அப்படின்னு ஒரு புள்ள பத்தேன். சொல்லுங்க. எதுக்கு ஓகேவா? நான் அவள் அப்படி கிடையாது, ஹக்கு கூட அப்படின்னு கேட்பா. அதே மாதிரி உதாரணத்துக்கு இப்போ இந்த சோஃபா இருக்குல்ல, லைட் அப்படி காட்டிக்கிறேன், அந்த சோஃபா இருக்குல்ல, ஓகேவா? இதுல என்ன அப்படின்னா, இப்ப யாழி வரான்னு வச்சுக்கோ, இப்ப இவங்க படுத்திருக்காங்க, நான் இவங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், கீழே உட்காந்துப்பேன். கீழே உட்காந்து நான் படம் பார்ப்பேன். இப்ப யாழி என்ன பண்ணுவா, நான் ஊந்து படுறா அப்படின்ட்டு அவ பக்கத்துல இருந்து படுத்துப்பா, அந்த பெட்லயே அதுலயே படுப்பா. ஆனா இவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் கூட இந்த மாதிரி உங்க அம்மாவுக்கு தோண்டது அப்படின்னு. சோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் அண்ட் பண்ணலன்னாலும் கேட்டு வாங்கி செய்வா அப்படிங்கறதுக்காக இந்த பெரிய லாங் ஸ்டோரி ஷார்ட். ஓகேவா? சோ அதனால எப்படி எந்த இடத்துல நம்ம வந்து நிக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அது நான் கத்துவேன், போவேன். இன்னைக்கு காலைல கூட வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அது. ஆனா நான் இவ்வளவு லவ்வா இருக்கேன்ல, என்னை நீ மதிக்கல, உனக்கு எங்க நான் போனேன் சொல்லு, நான் உனக்கு போவேனா சொல்லவே இல்லை. ஒரே ஒரு மெசேஜ், உன்னை என்ன பண்ணன்னு கூட கேட்கல. அதுல உனக்கு அலட்சியம் மயிருனா அப்படின்னா மயிருக்கு நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் பாத்துக்கணும்ன்றதான் என்னுடைய கோவமே. அதே மாதிரி கலங்கி நின்னுட்டா குழந்தை, சொல்றது புரியுது. அது நல்லா பிடிச்ச ஒரு ஃபுட்டு, அது வந்து கீழே விழுந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, சுத்தமா டேஸ்ட் கூட பண்ணல. அப்ப வந்து எனக்கு வந்து அதான் சொல்றேன், உடம்பு வலி கிளி எல்லாத்தையும் தூக்கி போடு. போய் முதல்ல வந்து அவளை வந்து, ஏன்னா இவளுக்கு வந்து என்னை விட அவளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம், உடனே அவளுக்கு டமானு அப்படியே இந்த கையில நரம்புலாம் புடைக்கலாம், அந்த மாதிரி ஆயிடுவா அவ புருஷன்காரனை விட. ஸோ உடனே அதுக்கு வந்து மறுப்பே இல்லை. அதுக்கு ஒரு 600 பவுண்ட் ஆச்சு, 6 பவுண்டு, அது எதுக்கு அப்படிலாம் டப்புன்னு கிளம்பு வா போலாம் அப்படின்ட்டா. நான் அப்படியே ஒரு போட்டிருந்த ட்ரெஸ் அவ்வளோதான், ஷூஸ் போட்டு கிளம்பி போயிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான். அதனால அங்கே போய் அதுதான் இதுதான் what is the point? இப்போ பிரியா சொன்னதுதான், that sweet gesture Jackie bro, that's something Yaani will remember as her core memory. உம்மால எங்க அப்பனை மாதிரி என்னை பார்த்துக்கணும்னு நினைப்பா, எங்க அப்பனை மாதிரி ஒரு ஆள் எனக்கு வேணும்னு நினைப்பா. அதுக்கு ஒரு முன்னுதாரணமா நான் இருக்கணும் மோஸ்ட்லி கூடுமான வர. அதை தான் நான் வந்து மேக் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ஒரு கேர் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம். கேர்ன்றது அன்புன்றது வந்து அது வெளிப்படுத்தணும். அன்பு வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கேன், மயிருக்கு சமம், அவ்வளோதான் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது வந்து குழந்தை ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எங்கள் அப்பாவெல்லாம் நான் வந்து கொஞ்சணும்னு நினச்சிருக்கேன், எங்கள் அப்பா என்ன கொஞ்சணும்னு நினச்சிருக்கேன். எனக்கு அந்த அன்பே இல்லை. எனக்கு அந்த அன்பே எனக்கு யாருமே கொடுக்கல. ஆஃப்டர் வெரி லாங் டைம் என் ஒய்ஃப் தான் எனக்கு வந்து அதை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மேட்டர். எஸ் ப்ளீஸ். சரி, அப்படியே வந்துடலாம். ஓகே. அண்ட் உல்லாசப்பறை போட்டிருந்தாரு. இப்ப அன்னைக்கு அந்த சப்பாத்தி கிடைக்காம கேட்காம இருந்திருக்கலாம் பாருங்க. யூகேல டிபெண்டா வந்து உட்கார வச்சு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இவன் உல்லாசப்பறவைக்கு என்னன்னா, ஏதோ பொண்டாட்ட சண்டை போட்டுருப்பான், நீங்க 2 பேரும் நின்று பேசிருக்கீங்களாடா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி நம்மள போட்டு கொடுக்கறது, கொன்றுவேன். ஓகேவா? பிரியாவி சொல்லியிருக்கா, that husband's love will increase on his wife
இஃப் ஷி அக்செப்ட்ஸ் திஸ் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் தி ரைட் சென்ஸ். உண்மை. எஸ் அதேதான். உல்லாசப்பறவை வந்து கடலோர கவிதைகளா? ஓகே தேங்க்யூ பாய். ஓகே ஐஆர்எம் முதல் மரியாதை தாண்டா அது. ஏன்டா நீ இது உள்ளது கடலோர கவிதைன்னு போட்டுட்டு இருக்க? ஏன் இவனுக்கு வந்து அறிவே கிடையாது, இவனுக்கு சினிமா தெரியல உனக்கு. ஆமா, நான் ஒரு மாதிரி அந்த கற்பனை அது முதல் மரியாதை ராதா ஜாக்கெட் போடாத ராதா சொல்லிச்சு பாடிச்சு முடிஞ்சு போச்சு. அதை நினைச்சு இவரு சிவாஜி பாடினாரு, அவ்வளவுதான் முடிஞ்சது. கற்பனைகள் அப்படிதான். ஆமா அது எதுக்கு மாத்திட்டு ஓகே ஐஆர்எம் சொல்லிருக்காரு, நீங்க 2 பேரும் பேசுறது உண்மையா இருக்கு, இனிமையா இருக்கிறதுன்ட்டு. தேங்க்யூ சோ மச். காவல் 100 மீறி காதல் செய்யும் தேவி, என்ன பாட்டு தெரியுது? உன் சேலையில் பூவேலைகள், உன்மேனியில் பூஞ்சோலைகள், அந்தி பூவிரியும் அதன் ரகசியம் சந்தித்தால் தெரியும், இவளின் கனவும் தனியும் வரையில் விரியாது திருமகள் இரவுகள். போதும் வாங்க. எனக்கு இந்த பாட்டு தெரியாது. ஆமா. அதுக்கப்புறம் ஜிஜே சொன்னா, ஒன் ஆஃப் மை கொலீக் வந்து ப்ரப்போஸ்ட் மீயா, ஐ ரிஜெக்டட். நெக்ஸ்ட் இயர் ஹி ஷிஃப்டட் டு டிஃபரெண்ட் பிளேஸ். அவன் வேற இடத்துக்கு போயிட்டான். அப்புறம் 4 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருந்திருக்கா, ஒரு ஸ்டாஃபை ரீப்ளேஸ் பண்றதுக்காக. அந்த லேடி வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல போறாங்க போல இருக்கு. அந்த லேடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா அவங்க புருஷன் தான் அவரா. அவனும் வந்து சேம் கை. என்ன ஒரு யூனிவர்ஸ். அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். தட் டே இட்செல்ஃப் தட் ஸ்டூபிட் டோல்ட் எவரிதிங் டு ஹிஸ் வைஃப். ஓகே. She suspected and asked him to resign. அது இருக்கு. அவனை ரிசைன் பண்ண சொல்லி, அவனும் அங்கதானே வேலை பார்க்கறான். அதனால இவன் போய் இந்த பயத்திலே போய் இந்த பொண்ணு என்னோட எக்ஸ், அது போய் இந்த பொண்ணு சொன்னேன்னு ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டான் போல இருக்கு. சொன்னவனே அது சந்தேகப்பட்டிருக்கு. அவன் ரிசைனே பண்ண சொல்லிடுச்சு. அவனை எதுக்கு சந்தேகங்கிறதுனால. தென் ஐ எக்ஸ்பிளைன், டோன்ட் வெரி சிஸ்டர், ஐ ஆல்ரெடி ரிஜெக்டட் ஹிம் ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலும். சொன்னதுக்கு அப்புறம் விடாதுங்க, நீ வேற அப்பதானே ரிஜெக்ட் பண்ண. ஆமா, காஃபியே கொடுத்து ஏதோ ஒரு காப்பி கப்பை கொடுத்தா கூட போட்டோ வந்து முடிஞ்சது கதை. எதுக்கு அவனுக்கு எதுக்கு அவளுக்கு எதுக்கு காப்பி? அவ வந்து உனக்கு காப்பி கொடுக்குறான், அப்புறம் என்னன்ட்டு அது கேட்கும். ஆமா, அதான் சொல்றீங்களா, குரூப் போட்டோ எடுக்கும்போது திடீர்னு எதாச்சும் இடம் இல்லைன்ட்டு நின்னா கூட அது கதையா மாறிடும் சொல்ல வரேன். அவ்வளவு இடம் இருக்கும்போது நீ எங்க இப்படி வந்து உட்கார்ந்த, இங்க எப்படி நின்ன வரும்ன்ற. கண்டிப்பா வரும். ஓகேவா? அதை விட இன்னொன்னு என்னன்னா, போட்டோல இருக்கும்போது ஜாக்கி சொல்லுவாங்க, நேர்ல நிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா 2 பேரும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கும். போட்டோல பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா நிக்கும். அது வந்து நான் ஒரு தடவை போட்டோல இவங்க வந்து எனக்கு ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு பார்க்கும்பொழுது ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போட்டோ எப்படி மாத்தும்ன்றதுக்காக. அது வேற இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதான் ஜிஜே சொன்னாலாம், ஐ டோல்ட் தட் டு மை ஹஸ்பண்ட் லேட்டர் அண்ட் ஆஸ்க்ட் வாட் வில் இஃப் யூ டூ டு மீட் சம்மன் ஹூ ரிஜெக்டட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலாம். he said, நானே ரிசைன் பண்ணிட்டு வந்துருவேன், அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லுவேன். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, வாழ்ந்துகிட்டு இருக்கான்ல, அதனால அவன் கரெக்டா டிசிஷன். ஓகேவா? ஓகே. அண்ட் சாதாரண ஆள் இல்ல, பட் எல்லாருமே அப்படிதான். பட்டு கண்ணாடி போட்டுன்னு சேலஞ்ச் எழுதி வச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. அவங்களும் ஒன்றும் ரொம்ப சாதாரணமா இல்லை, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வரும் எல்லாம். ஓகேவா? அது 2 புள்ள பெத்துட்டு பாரு. அப்ப இல்ல தெளிவா இருந்திருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓகேவா? ஷெக்கீன் மானு சொல்லியிருந்தா, போட விடுங்க. போட விடுங்க ஜாக்கினா, ஈவன் த சேம் டு கோல்கேட் டூத் பேஸ்ட் வில் ஹேவ் அ பிக் டிஃபரன்ஸ் வித் ஒன் வி கெட் இன் இந்தியா. உண்மை. கிட்கேட்ல இருந்து எல்லாமே நீங்க சாப்பிடுறது இங்க எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இதுதானே நம்ம அங்க சாப்பிட்டோன்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக தரக்கட்டுப்பாட்டை நம்ம ஆளுங்க அவ்வளோ தூரத்துக்கு வந்து விட்டு கொடுக்கறது மட்டும் கிடையாது, காசு வாங்குறது எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்ல வரேன். அதேதான். அமுதன் வந்து எனக்கு விஷஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் ஹெவி ரெயினா, மேங்களூர்ல ஃப்ளட்டா. ஓ, ஐ சி. ஓகே. இப்பதான் அந்த மேங்களூர் ஏர்போர்ட்டா கோழிக்கோடு ஏர்போர்ட் தான், ஏதோ வந்து ஒரு ஃபிளைட் இதே மாதிரி போய் ஒரு 100 பேர் இருந்தாங்க. ரன்வேல இறங்கும் போது போய் விழுந்துருச்சு. இல்ல இப்போ இதுக்கு இந்திய விமான விபத்துக்குள்ள அதுவும் பக்கத்துல மேங்களூர் ஏதோ அது வந்து ஏதோ அதுக்கு வந்து டேபிள் டாப் வெட் கிரைண்டர் மாதிரி இதுக்கு ஏதோ வந்து அந்த ரன்வேக்கு ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க. ஞாபகத்து ஒரு சொல்லுங்க. அதுக்கப்புறம் விஷால் வந்திருக்காப்ல. பிரியாவுக்கும் பாத்தீங்களா பபுள் டீ பிடிக்குமா? ஐயோ, எனக்கு அது பிடிக்கலாம். அது சி ஒன்றும் இல்லை, கிண்டர் ஜெயல என்ன இருக்கு யோசிச்சு பார்த்தாலும் வந்து அந்த பிராண்டை வச்சு இதை வந்து நீங்க வந்து இந்த கொரியன் சீரீஸ்ல இருந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல வரும், அது அப்படியே பிராண்டா எடுத்துட்டு வந்து அதை வந்து எடுத்துட்டு வருவானுங்க. கஷ்டப்பட்டா வாயில வைக்கவே முடியாது.
சொல்லுங்க. ஓகே, அமுதன் சொல்லியிருந்தாரு யானி அக்கில் புக்கு வச்சிருந்து ஒரு வீடியோல பார்த்தேன். இந்த வீடியோ எடுத்தீங்கல்ல, பழைய காரெல்லாம் எடுத்த விண்டேஜ் கார் வீடியோல வந்து பார்த்துருக்கேன். இவன் கையில ஒண்ணு இருக்கு, எப்ப பார்த்தாலும் கையில ஒண்ணு வச்சிருப்பாவ. அது வந்து போனு ஏதோ ஒண்ணு இருக்கும், அதை வச்சுட்டு தேடுறீங்கன்னா எடுக்கவே மாட்டேன், அது கையில தான் இருக்கும். பிரியாவோட இதை படிச்சிட்டீங்க. எம்ஜிஎம்மும் அது சோ ஸ்வீட்னு போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டுல வந்து பாப்புலேஷன் டிராப் பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ரமேஷ் வடிவேல் வந்து சொல்லியிருந்தாப்புல. போடலாம், எல்லாத்துக்கும் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். வியூஸ்லாம் ஒன்றும் பெருசாக எல்லாத்துக்கும் போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு மற்ற வேலையை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம். நிறைய வந்திருக்காங்க. பிரியா சொல்லியிருக்கா, எனக்குமே வந்து ஐ கான்ட் ஆஸ்க் ஃபார் வாட் ஐ நீடு, அதை வந்து நான் இப்போ யானைகிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை கேட்காம கிடைக்காது பிரியா. ஆமாம், என்ன மயிருக்கு அதை வந்து செய்யணும்னு கேட்குறேன் நான். மேடம் அது வந்து உண்மை. இது என்னன்னா நம்ம செய்யறன்றதுனாலே நம்ம வந்து ஒரு என்னோ பைத்தியக்கார மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில் குண்டான வச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். என்னது அது பேர் என்னோ கூப்பிடுவானே, அது என்னது 3ஆம் பிறையில் அது ஏதோ நானும் தான் அந்த டேக்ஸை விட்டு அப்படியே அடிச்சுட்டு போடி மயிருன்ட்டு போயிடணும். அதனால நீங்க வந்து ராம் 96 எடுத்தாலும் வேற மாதிரி இருந்திருக்கும். அதனால நீங்க கம்மனு இருங்க, வேற பேச. வனிதா தங்கவேலு சொல்லியிருக்காங்க, சார் yesterday I have shared my views on feminism with you. The way you and ma'am had responded was amazing. You both have exceptional communication skills. We all have to learn it from you both. Superb அப்படினு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் அது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான டைப்மா. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை we are not expert all the things. நாங்க பார்த்த விஷயத்துல, நாங்க பட்ட விஷயத்துல, நாங்க கஷ்டப்பட்ட விஷயத்துல, நாங்க சண்டை போட்ட விஷயத்துல, நாங்க அவமானப்பட்ட விஷயத்துல இருந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். தட்ஸ் ஆல். தேங்க் யூ வனிதா தங்கவேலு. தேங்க் யூ so much. செக்கின் போட்டிருக்காங்க. எனக்கும் அதேதான். இந்த பபிள் டீல என்னதான் இருக்குன்னு தெரியல. Every time when we go to mall she requests for bubble tea. That is apart, but Yarn is so lucky to have you as a parent அப்படின்னு இருக்காங்க. இல்ல அதுல வந்து ஒரு மாதிரி இந்த ஊச்சனாச்சு. சார் விட்டுருங்களா சார், எனக்கு அது குடிக்கணும் வேற சொல்லிட்டேன். 3 தடவை அதே ஒரு 5 தடவை சொல்லினே இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பிஹேவியர். மகிழா வந்து தூங்க போறாளாம், மார்னிங் வேற சர்ச்சுக்கு போகணுமா. அதனால வந்து லவ் யூ அண்ணா, ஹேண்ட்ஸம் அண்ணாவும். இல்ல அது பழைய வீடியோ கிளிப்பை ஒன்று எடுத்து போட்டுட்டு அதை விட இப்போதான் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கண்ணா அப்படின்னு போட்டிருந்தா, இது ஒன்றும் இல்லடி. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பொறிக்கின்னு வாளுக, அப்புறம் வந்து கூடையே நிப்பாளுக, அப்புறம் பார்க்க மாதிரி அடிச்சிடுற மாதிரி இருக்கும் வீடியோங்க இருக்கு. இது எப்பயுமே நடக்கிறது, இது நிறைய பார்த்துட்டேன், அவ்வளவுதான். ஓகே, பாலகணேஷ் இருக்காரு. ஜாக்கி சார், ஒன் டே ஐ ஹோப் டு பி ஆஸ் கிரேட் டாட் as you are அப்படின்னு இருக்காரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதேதான். அண்ட் பபிள் டீயோட ஒரிஜினல் பபிள் ஜஸ்ட் பெரிய சைஸ் ஜவ்வரிசி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பாலகணேஷ் அது போபா, அது வேற மாதிரி இருக்கும், ஜவ்வரிசி மாதிரி இருக்காது. சரி விடுங்க. நிறைய சொல்லியிருந்தாங்க. ஐ எம் ஆல்சோ சஃபரிங் சிவியர் பேக் அண்ட் ஸ்காட்டிக் பெயின் few days. Can't clean by garden and backyard. Body pain make you feel so useless அப்படின்னு. இல்ல அதாவது உடனே ரெமோடி கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. நடுவில் ஒரு நாள் வந்து இது ரொம்ப நடக்க ஆரம்பிச்சேன். நடுவில் வந்து ஒரு நாள் வாக்கிங்க்கு கூட்டு போனேன். என்ன எவ்வளவு தூரம் தான் நம்ம ஸ்ட்ரகிளா நடக்க முடியுது, நான் இதெல்லாம் செக் பண்ணுவேன். நான் அதெல்லாம் பக்காவா தான் போச்சு. நடுவில் ஒரு பிராக்டிஸ் செஷன் போகும்போது அங்க ஒரு எக்ஸசைஸ் இதெல்லாம் இருந்ததா, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணனா அது தெரியல. இல்ல நேத்து வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பொசிஷனே சரியில்லாம இங்க ஒரு மாதிரி இது இங்க எதுதான் சொல்லனேன், நம்ம ஒரு மாதிரியான விஷயங்கள் இங்க எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இந்த குறைபாடுகள்லாம் இருக்கிறதுனால தரையில உட்காந்துருக்கும் போது ஒரு மாதிரி இப்போ என்ன சொல்றது பார்ப்போம். அதுதான் நான் அது மாறி இருக்கு. இல்லைன்னா இந்த இடத்துல வளைஞ்ச மாதிரி படுக்கிறல்ல, அதனால நினைக்கிறேன் அது இருக்கலாம். ஒரே பொசிஷன்ல. எஸ் சொல்லுங்க. ஓகேவா, ஜிஜே சிரிச்சு வச்சிருக்கா. ஏரம் வந்து நீங்க இனிமையான பாட்டு படிச்சீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உல்லாச பறவை வந்து பாடும் பறவைகள் ஆஸ்கர் வின்னராம், கீரவாணி மியூசிக் அது. ஆமா. ஓகே ஓகே. அண்ட் ரமேஷ் வடிவேல் குட் நைட் சொல்லியிருக்காப்ல. அமுதன் சொல்லியிருக்காப்ல, ஹியூஜ் ஃபயர் இன் 67 ஸ்டோரி துபாய் மரீனா ஸ்கை ஸ்கேப்பர் ஃபோர்சிங். ஆமா, 400 வந்து 4000 டு ஃப்ளீ. அதாவது என்னன்னா அவசர இதில் சீக்கிரமா எல்லாரும் இறக்கிட்டாங்கன்ற உயிரிழப்பு எதுவும் இல்லை. இந்த கார்த்திகை தீபத்தப்ப எல்லா கோயிலையும் சொகப்பான கொடுத்தானுங்க, பணமட்டையெல்லாம் வச்சு அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி வந்து பண்ணுவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம எரியும் போது பார்த்தா அந்த அந்த வெப்பத்தை அவங்களால தாங்க முடியாது. நல்ல வேலை உயிரிழப்புகள் இல்லை. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து
ஃபுல்லாக ஈரான் வந்து அவங்க சைடில் வந்து ஒரு 78 பேரை காலி பண்ணாங்கன்ட்டு இவனுக்கு பூந்து அடிக்க ஆரம்பிச்சதும், அதாவது இஸ்ரேலில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து போட்டிருந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட இப்போ சுற்றிட்டு இருக்கு, வைரலாக இருக்கு சமூக வலைதளங்கள். அது என்ன சொல்லிச்சு, அடித்தேன்ல அழுவுற போறனா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ இவனுங்க வந்து நேற்று ஃபுல்லாக போட்டு அடின்னு அடிச்சதுமே, நாங்கள் இப்போ எல்லாரும் ஷெல்டரில் இருக்கிறோம், ஒரே பயமா இருக்குது தெரியுதா. போர் 2 பக்கமுமே வந்து என்ன ஈகோ, யாரோ 2 தலைவரோட ஈகோவுக்கு அடிச்சுக்கிறது தான் இங்க. அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றது, ஓப்பனைமர் மட்டும் அணுகுண்ட கண்டுபிடிக்கலன்னா இவனுக்கு என்னெல்லாம் பஸ்மாகி இருப்பானுங்க, முடிச்சு விட்டுருப்பாங்க. அதேதான். ஓகே ஓகேவா. அமுதன் வந்து சொல்லியிருக்காரு, சுதா லைக்ஸ் பபிள் டீ மோர் கலியா. நேத்து கூட மோர் களி. ஐ லைக் இட். நேரத்துக்கு காத்திருக்கோம். ரைட். எனிவே இப்போ நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் சொல்லி இதை முடிக்கலாம். ஐம் வெயிட்டிங். அதாவது ஒரு வயசுல உங்களுக்கு வந்து அந்த பொசசிவ்னஸ் இருக்கும். இதே பொசசிவ்னஸ் கடைசி வரையும் இருந்தால் அது பைத்தியக்கார அர்த்தம். ஓகே. ஒன்று. 2வது பர்சனல் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கணும். நீங்கள் ரொம்ப நோண்டுறீங்கன்னா யாருக்காக இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், அதுவும் வேலை அது மாதிரிலாம் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அங்கே போய் யாராவது ஒருத்தவங்க நல்லா இருக்கேன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு கதை. ஒரு கேரான வார்த்தையை உங்களை வந்து புரட்டி போட்டுரும். நீங்கள் அந்த விஷயங்கள் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் தான் டெய்லி வீட்டுக்கு வரானே புருஷன், டெய்லி வீட்டுக்கு வரல பொண்டாட்டின்ற மாதிரி அந்த கேரை நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் அதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இது. அப்போ நான் வந்து ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே சொல்கிறது உண்டு. ஒரு ரூம் ஒரு ரூமில் உங்களுக்கு உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கணவனோ, அங்கே வந்து ஒரு பொண்ணு இல்லை பையன் யாராவது வச்சுக்காங்க, அவங்க ஃப்ரெண்டோடு இருக்காங்கன்ட்டு ஒரு கற்பனை. இப்போ ஒரு ரூம்ல ஒரு என் ஒய்ஃபும் அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க. நான் யாருக்கெல்லாம் உதாரணத்துக்கெல்லாம் ஒரு 1 மணி நேரமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரமா இருக்கிறாங்க. இந்த 1 மணி நேரமா இருக்கிற போது நீங்க என்ன நினைப்பீங்க? அதுதான் உங்க வாழ்க்கை. அங்க அவங்க 2 பேரும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை பேசியிருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஏதோ பேசியிருக்கலாம். இப்படி நினைச்சிங்க ஒரு 50%. இல்லை அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, இது ஒரு 50%. இப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து மைண்டில் வருது, இப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வருது. நீங்கள் என்ன நினைப்பீங்க? என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், என் பொண்டாட்டி பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு நீ நினைக்கும் போது தான் இந்த வாழ்க்கையே போகும். அப்போ ஏதோ நடந்துருந்தா என்னைக்கு நடந்திருக்கலாம், மேபி அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்துக்கு இந்த பக்கத்தில் ஒரு 50% நீங்கள் வந்து நம்புறீங்கல்ல, அதையே வந்து உங்கள் பொண்டாட்டி மேலேயே புருஷன் மேலேயே ட்ரஸ்ட் வைக்க மாட்டீங்க. இந்த ட்ரஸ்ட்டே என்ன ஆகுனா நிறைய இடங்கள் உங்களை காப்பாற்றும். நிறைய இடத்துல காப்பாற்றணும்னா இட் மீன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நல்லா போகும்னு சொல்ல வரேன் நான். கரெக்ட். அப்போ நடக்குது நிறைய இடத்துல அந்த மாதிரியான ட்ரஸ்ட் மீற செயல்கள் நடக்குது. 100ல் 30 நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 70 இந்த ட்ரஸ்ட்ல தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த 70ல் ட்ரஸ்ட் பக்கமாக நீங்கள் இருந்துட்டு போங்களான்ற, இதுதான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தட்ஸ் ஆல். ரைட். இதுதான் வந்து அதற்கான கன்க்ளூஷன். ஸோ வந்து உங்களுக்கு, அதாவது பெண்கள் வந்து உடனே வந்து என்ன சந்தேகப்படுறேன்னு கேட்குற ஆயுதத்தை வந்து ஆண்கள் எடுக்க முடியல. ஏன்னா ஆண்களில் ராமன் கிடையாது அப்படின்றதான் உண்மை. அதில் நான் வந்து மாற்றுக்கிறதெல்லாம் சொல்லவே வரல. நீங்கள் கூட யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாங்க, 70 வயசு அவனுக்கு வந்துங்க அங்கே போய் பொம்பளைங்களை பார்க்குறேன்னு நானுங்க. அதுதான் வந்து இயல்பு, அதுதான் ஆண், அப்படித்தான். அதனால தான் இந்த சந்தேகமாக அவங்க பக்கம் வருதுன்றதையும் நான் மாற்றுக்கிறத நான் சொல்லவே இல்லை. ஆனால் கூட பழகிட்டே இருக்கும்போது நீங்கள் ரொம்பவும் சந்தேகப்பட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உருப்படாமல் போயிடுன்றதான் அங்கே சொல்லக்கூடிய விஷயம். ரைட். இப்போதான் மோர்களி ரெசிபி பார்த்துட்டு இருக்கேன்க்கா. ஓகே பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அதேதான். எங்களை சப்போர்ட் பண்ணிருக்கவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சப்போர்ட் பண்ண பிரியா வி அண்ட் பாத்திமா அப்து ஆகிய 2 பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரும்போம். சரி, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட் அண்ட் லைக் பண்ண கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்மையும் தெரிவிச்சுக்கிறோம். ரைட். ஸோ வேற நம்ம இன்னும் வேற ஒரு எபிசோட் நாங்கள் சந்திக்கிறோம். அது நன்றி. உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.